பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் சந்திரமோகன் அவர்கள் தெரியாதனமாக திருட்டு கருணாநிதியை கலைஞர்னு சொல்லிட்டார். இது மேடையா போச்சு? எப்படின்னு நீங்கள் அப்படி சொல்ல போச்சு திருட்டு பயல கலைஞர்னு அப்படின்னு எனக்கு கீழே இருந்து ஒரே கேள்வி. எங்கள் அண்ணன் சந்திரமோகன் அவர்கள் கலைஞரை ஏன் கலைஞர், திருட்டு கருணாநிதி ஏன் கலைஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா கருணாநிதி தமிழர்களின் ஒற்றுமையை கலைப்பார், அதனால் அவர் கருணாநிதி. அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கத்தை நடத்தி வந்து கொண்டிருந்தார். அதற்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆளுமையாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்தார். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை உருவினார். தமிழர்களின் ஒற்றுமையை கலைத்தார், வன்னியர்களின் ஒற்றுமையை கலைத்தார். அதனால் திருட்டு கருணாநிதி கலைஞர் என்று அழைக்கப்படுகின்றார். தமிழர்களின் ஒற்றுமையை கலைப்பதனால் அவர் கலைஞர் கருணாநிதி. இது ஒரு உதாரணம் அல்ல, இன்னொரு உதாரணம் இருக்கு. நமக்கு 2009 ஈழப்படுகொலையின் போது வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த, தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த ஐயா வெள்ளையன் அவர்கள் ஈழ போராட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தார். ஐயா வெள்ளையன் அவர்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்கத்திலிருந்து அண்ணன் விக்ரமராஜா அவர்களை தனியாக பிரித்தார். வணிகர் சங்கத்தினுடைய ஒற்றுமையை கலைத்தார். அதனால் திருட்டு கருணாநிதி கலைஞர் என்று அழைக்கப்படுகின்றார். தமிழர்களின் ஒற்றுமையை கலைப்பார், அதனால் அவர் கலைஞர். அது மட்டும் இல்லை, தமிழ்தாய் வாழ்த்துல ஒரு வரி வரும், இருந்தது, பூர்வீகமாக இருந்தது. கன்னடமும் கலித்தெலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதிர்த்ததே அப்படின்னு சொல்லி அந்த வரியை நீக்கிட்டு வெறுமன நீராறும் கடலொடுத்த இந்த தாய் தமிழ் வார்த்தைகளை, இந்த வரிகளை வந்து தமிழ்தாய் வாழ்த்தாக கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி, மு கருணாநிதி. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கன்னடமும் கலித்தெலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதிர்த்தெழுந்ததுவே, ஆரியம்போல் வழக்கொழியாம நீ சீரிழமை திறமையந்து செயல் மறந்து உன்னை வாழ்த்துக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். அப்போ இந்த 2 வரிகளை வந்து குலைச்சிட்டார். ஏன் இந்த 2 வரிகளை கருணாநிதிக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, அவர் தமிழர் கிடையாது. அதனால தமிழுக்கு, தமிழ் மொழிக்கு என்ற ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா தமிழ் மொழியில இருந்தா கன்னடம் வந்தது, தமிழ் மொழியில இருந்தா தெலுங்கு வந்தது, தமிழ் மொழியில இருந்தா மலையாளம் வந்தது, தமிழ் மொழியில இருந்தா துளு வந்தது. இதை தமிழ்தாய் வாழ்த்துல வச்சா தமிழர்களுக்கு தமிழர்கள் என்ற பெருமை வந்துடும். தமிழ் மொழியின் பெருமையை குலைப்பார், அதனால் திருட்டு கருணாநிதி கலைஞர் என்று அழைக்கப்படுகின்றார். என்னங்க நீங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்தாலே கருணாநிதியை திட்டுறீங்க, திமுகவை திட்டுறீங்க. எங்க திமுகவை பத்தி பாராட்டி பேசுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். திமுக பாராட்டும்படி என்னங்க செஞ்சது? திமுக பாராட்டும்படி நீலமலைக்கு இல்ல, நீலமலை மாவட்டத்துக்கு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. இந்த நேரத்தில் இந்த செலாஸ் பகுதியில், குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய தங்கச்சி கூட சொன்னாங்க, பிரீதா கூட சொன்னாங்க, தொடர்ச்சியாக குன்னூர் சட்டமன்ற தொகுதினாலே திமுகவினுடைய கோட்டையம். நான் கூட ஒரு அண்ணனை பார்த்தேன் வர்ற வழியில், பார்க்க ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாரு, பாவமாக இருக்கிறாரு, பொருளாதாரத்தில் அப்படி ஒரு மேம்பட்ட ஒரு அண்ணன் மாதிரியும் தெரியல. ஆனால் அவருடைய சட்டப்பைக்கில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஐயோ, இதை நம்ம இன்னைக்கு உடச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. இதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள், நீங்கள் எல்லாருமே அதித்திறன் பேசி, கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பயன்படுத்துவீங்க. நீங்கள் பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொல்கிற தகவல் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இந்த திமுக காரன் தொடர்ச்சியாக
நம்மளை வஞ்சித்து 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 அவன் பல லட்சம் கோடிக்கு முதலாளியா இருக்கான். ஆனா நமக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கான். உங்களுக்கு தெரியுமா, ஈவே ராமசாமி தமிழர்களின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தமிழர்களுக்காக பாடுபட்டார் தந்தை பெரியார் என்று சொல்லுவாங்க. ஆனா தந்தை பெரியார்னு சொல்றாங்களே. நான் கூட மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்து அதில் பேசிட்டேன். என்ன பேசிட்டேன், சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு 72 வயசான ஈவே ராமசாமி சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாருங்க, இதுதான் அவர் வாங்கி கொடுத்த பெண் உரிமையான்னு பேசிட்டேன். திமுக காரெல்லாம் கதறான், திராவிடர் கழகத்துக்காரெல்லாம் கதறான். அது எப்படிங்க நீங்க அப்படி சொல்ல போச்சு? அது எப்படி கார்த்திகா அப்படி சொல்லலாம்? அது எப்படி நாம் தமிழர் கட்சி மேடையில் அப்படி பேசலாம்? அதை தாண்ட நானும் கேட்கிறேன், 72 வயசுல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா சொத்தை காப்பாத்துன்னு சொல்லி எப்படி அவர் சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணலான்னு கேட்கிறேன். இதுதான் பெண் விடுதலையா? நீங்க எல்லாம் எங்களுக்கு பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா நம்பணுமா? அப்படி என்னதாயா சொத்தை வாங்கி கொடுத்தாரு? அப்படி என்னதான் அவங்கிட்ட சொத்து இருந்தது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோட்டில் வெங்காயம் மண்டி வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தவர் தான் ஈவே ராமசாமி. நமக்கு தெரியும். எந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் கல்யாணம் முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சும்மா தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது இந்த தகவல் கிடைச்சிது. ஈவே ராமசாமி என்ற தந்தை பெரியாருக்கு பின்பு அவரின் வாரிசாக அவருக்கு சின்ன பிள்ளைய கட்டினார் இல்லையா, அந்த மணியம்மை மூலம்தான் ஈவே ராமசாமியினுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கப்பட்டது. அவருக்கு பின் தற்போது வரை அதை கி வீரமணி அவர்கள் நிர்வகித்து வருகிறார். தற்போது அந்த சொத்துக்களை எல்லாம் கி வீரமணி அவர்களுடைய மகன் அன்பழகன் அதை நிர்வகித்து வரார். இதனுடைய சொத்து மதிப்பு கடந்த மாதம் வரை 1 லட்சம் கோடியை தாண்டுமா. எது ஆட்சிக்கே வராத, ஆட்சியே பண்ணலைங்க. திமுக தான் ஆட்சியில் இருந்தது, அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது, மதிமுக எம்எல்ஏ எம்பியா இருக்கு. ஆனா ஆட்சிக்கு வரல, அரசியல் தேர்தல் அரசியல் நிக்கல. ஆனா எவ்வளவு கோடி? 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. யாரு? நீங்கெல்லாம் தந்தை தந்தை தந்தைன்னு போற்றக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் சொத்து பட்டியல் சொல்லட்டுமா? பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, பெரியார் தொடக்கப்பள்ளி திருச்சி, பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சி, பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு மழலையர் பள்ளி திருச்சி, சாமி முதியோர் இல்லம் திருச்சி, பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி திருச்சி, பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஜெயங்கொண்டம், பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி சில்லாத்தூர் வெட்டிக்காடு, பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் வணிகவியல் பயிற்சி மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மருத்துவமனை குடும்பநல மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் ஊரக மரபுசாரா ஆற்றல் ஆய்வு கல்வியகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உயிர்மண்டல ஆராய்ச்சி கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் பால் பண்ணை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் கணினி மையம் திருச்சி, பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை திருச்சி, பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி திருச்சி, பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் சென்னை, பெரியார் தத்துவ கொள்கை பரப்பும் பன்னாட்டு அமைப்பு சென்னை, பெரியார் அருங்காட்சியகம் சென்னை, பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை சென்னை, பெரியார் நகர குடும்பநல மையம் சென்னை, பெரியார் நகர நல்வாழ்வு நிலையம் சென்னை, பெரியார் IAS IPS பயிற்சி மையம் சென்னை, இளைஞர் வழிகாட்டு மையம் சென்னை, பெரியார் கல்வியகம் சென்னை, பெரியார் இலவச சட்ட உதவி மையம் சென்னை, பெரியார் பகுத்தறிவு ஆய்வகம் மற்றும் நூலகம் சென்னை, பெரியார் கணினி ஆய்வு கல்வியகம் சென்னை, பெரியார் பயிற்சி மையம் சென்னை, பெரியார் ஆங்கில கல்வி பயிலகம் சென்னை, பெரியார் இலவச மருத்துவமனை சோழிங்கநல்லூர், பெரியார் மருத்துவமனை குடும்ப நல மையம் சோழிங்கநல்லூர், டாக்டர் மரகத மாரியப்பன் மருத்துவமனை சேலம், பெரியார் மகளிர் மேம்பாட்டு மறுமலர்ச்சி நிறுவனம் சென்னை, பெரியார் வலைக்காட்சி சென்னை, பெரியார் சுயமரியாதை ஊடகத்துறை சென்னை, பெரியார் மையம் பாம்னோலி புதுடெல்லி, பெரியார் மையம் ஜசோலா புதுடெல்லி. 46 சொத்துங்க. இந்த சொத்து பட்டியல் 46 இடம் இருக்கு. 46 சொத்துக்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்பது 1 லட்சம் கோடி. நாம் என்ன கேட்கிறோம்? நீ என்ன சொல்ற? எங்க 8 கோடி தமிழர்களுக்கு நீ தந்தைன்னு சொல்ற, தமிழர் தந்தை ஈவே ராமசாமின்னு சொல்ற, அப்படித்தானே? சரிப்பா, தந்தை தான் செத்து போயிட்டார்ல, பிள்ளைக 8 கோடி தமிழர்கள் நாங்க அனாதையா இருக்கிறோம், உன் சொத்தெல்லாம் எங்களுக்கு எழுதி குடியா? தனிப்பட்ட கார்த்தியாக்கு வேணாம்பா, தனிப்பட்ட நாம் தமிழ் கட்சி பிள்ளை எங்களுக்கு வேணாம். தமிழ்நாட்டு அரசு கருவூலம் இருக்குல்ல, தமிழ்நாட்டு அரசு கஜானால பெரியாரோட சொத்தெல்லாம் சேர்த்து விடு. தமிழர் தந்தை ஈவே ராமசாமி அப்ப ஒத்துக்கிறைய, அது வரைக்கும் செருப்பால தான் அடிப்போம்.
செருப்பால தான் அடிப்போம். ராஸ்கல், இத்தனை கல்வி நிலையம் இருக்கு, இத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி மையம் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்கு, மேல்நிலை பள்ளி இருக்கு. அதுல எத்தனை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு இலவச கல்வி கொடுக்குறேன். எத்தனை பேர் கொடுக்குற? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அப்புறம் என்னையா சாதிய ஒழிக்க பெரியார் பாடுபட்டார், ஈவே ராமசாமி பாடுபட்டார்னு வெளுத்து போடுவேன், வெளுத்து போடுவேன். பெரியார் அறக்கட்டளையே தமிழ்நாடு அரசு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு கஜானால சேர்த்துரும். நாம் தமிழர் கட்சி வந்தா பெரியார் அறக்கட்டளை, ஈவே ராமசாமியின் அறக்கட்டளையோட சொத்து மதிப்பு 1 லட்சம் கோடியை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும். தமிழ்நாடு அரசு கஜானாவோட அதை இணைக்கும். கருணாநிதியெல்லாம் ரொம்ப பாட்டு பாடினார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். பெரியாரை பற்றி இப்படி பாடும்போது எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் பெரியாரை வந்து ரொம்ப மோசமாக பேசுறீங்க, பெரியாரை படிங்க. ஏன் படித்தா இப்படி இருக்கப்பா, படித்தா இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுறது? ஒரு தடவைங்க கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, கன்னடம், களி, தெலுங்கு, மலையாளம் இந்த வரியெல்லாம் எடுத்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடல் கொடுத்து வைக்கிறார். அப்போ பெரியார் வந்து சொல்கிறாரு, கடவுள் வாழ்த்து வேண்டான்னு சொன்னேன், உடனே தமிழ் தாய் வாழ்த்து வைக்கிறியா? உன் தமிழ் தாய்க்கு நீ தமிழ் தாய் வாழ்த்து பாடினாப்புல உன் தமிழ் தாய்க்கு 2 கொம்பு முளைச்சிருமா அப்படின்னு கேட்குறார். நம்ம ஒரு புதிய விஷயம் தொடங்குறோம், இல்லை ஒரு நாளை நம்ம இன்னைக்கு தொடங்குறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை வணங்குவோம். இல்லை தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க கூட என்ன செய்வாங்க, எப்போ இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லா இந்த நாள் போயிருன்னு நினைப்போம். அப்படி ஒரு தமிழர்கள் ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ் தாயை வந்து வாழ்த்துறாங்க. அது அவருக்கு பொறுக்கலை. தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டா உன் தமிழ் தாய் வாழ்ந்துருவாளா அப்படின்னா, நீ பெரியார்னு சொல்லிட்டா நீ பெரிய ஹைகோர்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுல்ல. உடைய பெரியார்னு நான் 75 வருஷம் சொல்லிட்டாப்பா, நீ பெரிய ஹைகோர்ட்டாப்பா? பெரிய ஹைகோர்ட்டா நீ? என்ன 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 இது பாருங்க. 1944 நீதி கட்சியை திராவிடர் கழகம் சொல்லி பேர் மாற்றம் பண்றாங்க. நம்முடைய தமிழர்கள் கியாபே விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர்கள்லாம் இது எப்படிங்க திராவிடர் கழகம்னு மாற்றுவீங்க, இது தமிழ்நாடு, தமிழர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய மாநிலம், இதுக்கு தமிழர் கழகம் என்று பேர் வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணுறதை மீறி அவர் என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, இது திராவிடர் கழகம் தான் இருக்கணும். ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நான் கன்னடிய, இங்கே இருக்கக்கூடிய அண்ணாதுரை, நம்ம திமுகவை ஆரம்பித்து திமுகவின் முதல் தலைவராக இருந்த அண்ணாதுரை தெலுங்கரு, இவங்கெல்லாம் தமிழர்களாக இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவாக இருக்கக்கூடிய மொழியாக திராவிடம் தாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாப்புல, இதுக்கு கூட ஒரு தமிழன் தலைமை ஏற்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார், ஏங்க ஒரு தமிழனை ஒரு தலைவராக போட வேண்டியதானங்க அப்படின்னு. தமிழ்நாடு முழுக்க நானும் தேடி பார்த்தேன்ப்பா, தமிழர்களுக்கு ஒரு உருப்படியான ஒரு தலைவன், தமிழர்களில் ஒரு உருப்படியான தலைவன் ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றார். அப்ப நாம என்ன சொல்றோம், நீ எல்லாம் தமிழர்களுக்கு தலைவனா, தமிழர்களுக்கு தலைமைக்கு தாங்கக்கூடிய தகுதி ஈவே ராமசாமிக்கு இருக்குதா அப்படிங்கிறத நாம வந்து கேட்கிறோம். அப்ப இது சரியா தானே இருக்கு? இந்த கணக்கு சரியா தானே இருக்கு? நீ தமிழனுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இல்லைன்னா உன்னை எப்படியா நான் தலைமை ஏற்பேன்? உண்மையிலே சொல்றேன், இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியில், இந்த செலாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய மான தமிழர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த பெரியாருக்கும் பெரியார் வழி வந்த திமுகவிற்கும் ஒருத்த ஓட்டு போடக்கூடாது. தமிழ்நாட்டில் வாழ்க்கையில தாய்மொழியை விட என்னங்க இருக்கு? தாய்மொழியை மீறி என்ன இருக்கு சொல்றான். நாட்டுக்காக வெள்ளைக்காரன் கூட சண்டை போடுறாப்ல வ.உ. சிதம்பரனார். வெள்ளைக்காரனுடைய பொருளாதாரத்தை உடைக்கணும், வெள்ளைக்காரனுடைய முதுகெலும்பு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி கடல்ல 2 கப்பல் ஓட்டினாரு. அதுக்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்தாரு வ.உ. சிதம்பரனார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார். அவர் உங்களுக்கு தலைவராக தெரியல. பசுமன் முத்துராமலிங்கனார் கடைசி காலத்தில் கல்யாணமே கட்டிக்கல, முழுக்க மக்களுக்காக உழைத்தார். குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிர்த்து பெரிய போராட்டம் செய்தார் பசுமன் முத்துராமலிங்கனார். காலம் போன கடைசியில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போனார். அவர் உங்களுக்கு பெரிய தலைவராக தெரியல. காமராசர் முழுக்க அவரும் கல்யாணமே பழகல, முழுக்க மக்களுக்காக வின்னார். அவர் சாகும்போது 2 செட்டு துணி, வேட்டி, சட்டை, ஒரு சோடி செப்பல்,
பாக்கெட்டில் 150 ரூபா பணம். இதை தவிர அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுவுமே இல்லை. இத்தனைக்கு தமிழ்நாட்டை 9 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராசர் உங்களுக்கு தலைவராக தெரியல. அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு ஈவே ராமசாமி அவர்களை தமிழர்கள் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக காரங்க வருவாங்க, திமுக தான் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க காட்டு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான மோதல் அதிகமாக இருக்கு. காட்டு விலங்குகள் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வந்துருச்சு. பூர்வகுடியாக வாழக்கூடிய அங்கே பழங்குடியின மக்களையே வந்து அதை அடிக்குது. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறு தேடி போனீங்க அப்படின்னா அங்கே தோளில் மஞ்சத்துண்டு போட்டு கண்ணில் கருப்பு கண்ணாடி மாட்டிட்டு மஞ்சத்துண்டு மாஃபியா அப்படின்னு சொல்லி கருணாநிதி உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு இந்த நீலமலை மாவட்ட மக்கள் பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு கூட மிக முக்கிய காரணம் கருணாநிதி தான். ஏன் தெரியுமா? 1976 அது வரைக்கும் வனம், ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் அனிமல்ஸ், இந்த சட்டங்கள், இந்த பிரிவுகள் எல்லாம் மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இருந்தது. எப்படி? மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டு வனம் இருந்தது, வன விலங்குகளின் பாதுகாப்பு இருந்தது. 1976 இந்த வனமும் ஃபாரஸ்டும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் அனிமல்ஸும் பொதுப்பட்டியலுக்கு போயிருச்சு. பொதுப்பட்டியலுக்கு போயிருச்சு என்ன அர்த்தம்? மத்திய அரசாங்கத்திற்கு போயிருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து 1980 கருணாநிதி இந்திரா காந்தியோட ஆட்சி அமைக்கிறாரு, கூட்டணி அமைக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்றாப்ல. நீ இதெல்லாம் பேசுறியே, அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாரு மாநில பட்டியலில் இருந்த கல்வியையும் மாநில பட்டியலில் இருந்த வனத்தையும் பொதுப்பட்டியலுக்கு மாத்திச்சே. அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியையும் வனத்தையும் நீ திரும்ப மாநில பட்டியலுக்கு கொடுத்தாதான் நான் உங்களோட கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி கருணாநிதி பேசியிருக்கலாம்ல. ஏன் பேசல? எனக்கு கருணாநிதியே பெரிய ஊழல் பெருச்சாலி. சர்க்கரை திருடி இருக்காரு. சாக்கிங்க சர்க்கரை சேமிச்சு சாக்கிங்க அது கரையா அரைச்சிட்டு போயிருச்சு. சர்க்காரியா கமிஷன் சொல்லுது விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்தவர் கருணாநிதி என்று சொல்லி தங்கள் மேல ஊழல் வழக்கு பதியப்பட்டுருமோ என்று பயந்து தமிழ்நாட்டு மக்களின் மாநில உரிமைகளை, கல்வியை, வனத்தை பொதுப்பட்டியலுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு தாரை வார்த்து கொடுத்ததுதான் இந்த மஞ்சத்துண்டு மாஃபியாவினுடைய மிகப்பெரிய சாதனை. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றோம்? நான் மாநில கட்சியா வந்துட்டேன், அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா வந்துட்டேன். நான் மாநில அரசாங்கத்தில் ஆளுங்கட்சியாக நாம் தமிழர் கட்சி உட்காந்துச்சு. வனம் மத்திய அரசு கிடையாது, வனம் முழுக்க மாநில பட்டியலில் தான் இருக்கும். ஏன் வனம் என் வனத்தை நான் பாதுகாப்பேன். அங்க இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளுக்கு, காட்டு பறவைகளுக்கு அங்கேயே உணவு தேவையும் நீர் தேவையும் நாங்கள் நிறைவு செய்வோம். வன விலங்குகள் எந்த காரணம் கொண்டும் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு வராத வகையில் நாம் தமிழர் கட்சி வனத்தை முழுக்க மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம். நான் சொல்றேன், ஒரு சவாலாக சொல்றேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலமலை மாவட்டத்தில் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை வனத்தையும் சேர்த்து சொல்றேன், அத்தனை வனங்கள் இருக்கக்கூடிய பகுதியை சேர்த்து சொல்றேன். எந்த வனப்பகுதியிலாவது வனவிலங்குகள் தப்பி தவறி என் மனிதர்களை கொன்றுச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தா நான் ஆட்சியே வேணாயா, ஆட்சி நான் ரிசைன் பண்றையா அப்படிங்கிற ஒரு உறுதியை நாம் தமிழர் கட்சி இந்த செலாஸ் பகுதியில் வாக்குறுதியாக தருது. ஏன்னா வனத்துறையில் இருக்கிற போல நம்ம பையன் தான் இருப்பான். யார் இருப்பா? இந்த வனத்துக்கு சொந்தக்காரன் பழங்குடியினர் தான் நாம் தமிழர் கட்சியின் மாநில வனத்துறையில் இருக்கும். அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல புலி வருமா, இந்த இடத்துல சிங்கம் வருமா, இந்த இடத்துல சிறுத்தை வருமா, இந்த இடத்துல கரடி வருமா, இந்த இடத்துல ஒற்றை யானை வருமா என்று சொல்லி பழங்குடியினத்தை சேர்ந்த மக்களுக்கு தெரியும். எப்படி மீனவர்களுக்கான பாதுகாப்பை மீனவர்களுக்கு கொண்டே நாங்கள் உறுதி செய்கின்றோமோ அதே மாதிரி வனத்துக்கான பாதுகாப்பை இந்த பழங்குடியின மக்களை வைத்து நாங்கள் உறுதி செய்வோம் என்கின்ற உறுதிமொழியை நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த செலாஸ் பகுதியில் வச்சிருப்போம். ஒருத்தர் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரட்டும், எனக்கு வேண்டாம். எது வேண்டாம். இதை எங்க இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் செய்யல? ஏன் செய்யல? 57 மாதே கவுடர் இருந்தார். திரும்ப அவங்களே தான் வர்றாங்க. 2016 நினைக்கிறேன், 2016 திமுக இந்த பகுதியில் குன்னூர் சட்டமன்ற தொகுதியை ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்குது, முபாரக்ங்கிற ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்குது. ராமச்சந்திரன், படுகா சமூகத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்துறாரு, திமுகவுக்கு எதிராக பேசுறாரு.
இத்தனைக்கும் 40 ஆண்டு கால திமுக காரர் ராமச்சந்திரன், நீ படுகாக்கு கொடுக்காம எப்படி நீ இஸ்லாமியருக்கு கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் அவர்கள் போராட்டம் பண்றாரு. அவர் இனவரி கிடையாது. ஆனா சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ் மொழி பேசுறோம், தமிழ் இனவரி பேசுறோம், தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியில படுகா இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வேட்பாளராக கிளம்பிருச்சு. நீ சொல்லு, யார் இனவரி? யார் இனவரி? யார் இனவரி? சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி இனவரி, இனவரி பேச. நான் தாயா சொல்றேன், சௌராஷ்டிராவை சேர்ந்த ஒரு அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கும்பகோணத்தில் சீட்டு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சௌராஷ்டிரா பேசுறீங்க, உங்க மொழிக்கு ஒரு எழுத்துரு இருக்கும்ல, எழுதுற பொருள் எழுத்துரு, அதை கண்டுபிடி, ஓ மொழியை நீ நல்லா வாழ வை, அப்பனா தாயா எல்லா மொழியும் சேர்ந்து நல்லா வாழ முடியும் சொன்னவரையா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாங்க யாருக்கு எதிராக இருக்கோம்? யாருக்கு எதிராக இருக்கோம்? நாங்கள் இந்த ஊழல் பெருச்சாலை திமுகவுக்கு எதிராக இருக்கோம். திமுகவை இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் அது அதிமுகவால முடியாது. அதிமுகவால முடியாது. இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மதுரையில் எல்லா அணிலும் சேர்ந்து ஒரு அசிங்கத்தை அசிங்கமாக மாற்றணும்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டுச்சு. அந்த விஜயினாலையும் திமுகவை எதிர்க்க முடியாது. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால் தான் திமுகவில் எதிர்க்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, 75 ஆண்டுகளுங்க இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. 1952 முதல் தேர்தல் நாட்டில் சட்டமன்றத்துக்கும் சரி நாடாளுமன்றத்துக்கும் சரி. 1952 2021 வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது வெறும் 4.5 லட்சம் கோடி. எப்படி? வெறும் 4.5 லட்சம் கோடி 75 ஆண்டுகள்ல. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில், இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் 2021 2025 வரைக்கும் தான் நான் பேசுறேன். பிப்ரவரி 2025 வரைக்கும் தான் நான் பேசுறேன். 4 ஆண்டுகள 4 லட்சம் கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்க அந்த கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எப்படி பாக்குறீங்க? 75 ஆண்டுகளை 4 லட்சம் கோடி, 4 ஆண்டுகளை 4 லட்சம் கோடி. இது எப்படிங்க சரி செய்ய போறீங்க? ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் மட்டும் இல்ல, அவர் கூட இருக்கக்கூடிய 33 அமைச்சர்களையும் சேர்ந்து தியாகியாக மாத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தியாகினா உங்களுக்கு தெரியாதுல, திகார் சிறைக்கு அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய சொத்தெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்துடும், தமிழ்நாடு மக்களுக்கு வந்துடும். 9 லட்சம் கோடி என்ன 18 லட்சம் கோடியா இருந்தாலும் தமிழ்நாட்டு கடன்லாம் அடைஞ்சு போயிடும். அவன் தமிழ்நாட்டில் மட்டும் தான் சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? துபாயில் சேர்த்து வச்சிருக்கான். இந்த உங்க எம்பி இருக்கார்ல, இந்த நீலமலை எம்பி, செஷல்ஸ் தீவுன்னு ஒரு தீவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஷல்ஸ் நான் கேள்வியே போடல. அந்த தீவுல அவங்க மனைவி பேர்ல பேங்க் அக்கௌண்ட் உருவாக்கி வச்சிருக்கிறாராம்பா உங்க எம்பி, நீலமலை எம்பி. உங்க எம்பி ஆர் ஆசா செஷல்ஸ். எனக்குலாம் அந்த செஷல்ஸுக்கு கேள்விப்படவே இல்லை. திமுக காரன் எந்தெந்த நாட்டில் போயெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் உருவாக்கி வச்சிருக்கான்னு தெரிஞ்சாது. அந்த பட்டியல் வரும்போது ஓ இந்தந்த நாட்டில் உலகத்தில் இருக்கு போல அப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, செஷல்ஸ் தீவா, துபாயா, ஜப்பானா, என்னென்னமா இருக்கு. எல்லா நாடுகளையும் போய் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் என்ன தெரியுமா? இவங்களை எப்படியாவது உரி விட்டுறணும் அப்படின்னா. இங்கே பேருந்து ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து துறையினுடைய ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் சொல்கிறோம், 2031 தேர்தலில் நீங்கள் அரசு ஊழியராக தேர்தலை வாக்களிக்கணும் அப்படின்னா 2026 நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டடிச்சு விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை ஆட்சியை கொடுத்துருங்க. எங்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது வெறும் 25,000 கோடி. அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது வெறும் 25,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலம், இந்த இப்போ 2025 வரைக்கும் இவங்களுடைய ஒட்டுமொத்த கடன் எவ்வளோ தெரியுமா? அரசு போக்குவரத்து கடனுடைய கடன் 2 மடங்காக உயர்ந்திருக்கு. 25,000 கோடி 50,000 கோடியா ரவுண்ட் ஆக்கியிருக்கான். 50,000 கோடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு மட்டும். உங்களுக்கு தெரியுமா? கேரளாவிலேயும் தான் அரசு பேருந்து ஓடுது, கர்நாடகாவில் அரசு பேருந்து ஓடுது, ஆந்திராவில் அரசு பேருந்து ஓடுது. இந்த கேரளா கர்நாடகா அரசு போக்குவரத்து கழகம் நட்டக்கணக்கு எழுதுறாங்க. எப்படி
ஒரு கிலோமீட்டருக்கு கேரளா அரசாங்கம் அரசு போக்குவரத்து பேருந்துகளை ஓட்டுனா 1.5 ரூபா நட்டம் ஏற்படுது. கர்நாடக அரசு போக்குவரத்து கழகம் ஓட்டுனா 1.25 ரூபா 1.25 ரூபா நட்டம் ஏற்படுது அப்படின்னு. இந்த தமிழ்நாட்டுக்காரன் எப்படி தெரியுமா நட்டம் எழுதி வச்சிருக்கா? ஒரு கிலோமீட்டருக்கு நான் பேருந்து ஓட்டுனா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகளுக்கு 24 ரூபா நட்டம் ஏற்படுது என்று நட்ட கணக்கு எழுதி வச்சிருக்கான். எப்பா நான் தனியாக பேசலப்பா, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சமர்ப்பிச்ச அறிக்கை. நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசல, சும்மா பேசல, தணிக்கைத்துறை அதிகாரி சொல்லியிருக்கான். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒரு கிலோமீட்டருக்கு 24 ரூபா நட்டத்தை சந்திக்கிறது. வித்துருவான். அந்த விடியல் பயணம் போய்கிட்டு இருக்கிறோம். இது நிரந்தரம் கிடையாது. எப்பனாலும் அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு வித்துட்டு நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம் பாருங்கள் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருவாங்க. என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள், இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் பெண்கள் தான். இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியின் தலைவிதியை அடுத்து வரக்கூடிய வருங்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் இருப்பது இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சமூக பாதுகாப்போடு இருக்கிறாங்களா? இல்ல. இதுவரைக்கும் இந்த 2025 ஆண்டாம் மட்டும் ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான பெண்கள், பல நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு சிறுமிகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகள் பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்படுகிறார்கள். பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்படுகின்றார்கள். உங்க வீட்டு பெண்களை, உங்க வீட்டு அம்மாமார்களை, நீங்கள் கட்டிய மனைவியை, நீங்கள் பெத்த பிள்ளைகளை, உங்களோடு கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை நீங்க சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்குது, எங்க பெண்கள் வரிசையில் மட்டும் இல்ல, ஆண்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் பாலின சமத்துவம். திமுக கூட்டணி நடந்தா இப்படி நடக்குமாங்க? திமுக கூட்டத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உட்கார முடியுமா? உண்மையிலேயே இந்த நாட்டில் 50 விழுக்காடு பேர் பெண்கள் தான் இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட என்னங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது? கருணாநிதி மகன் ஸ்டாலினால பண்ண முடியாதா? இதை சரி செய்ய முடியும். செய்யறதே அவன் தானே. கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் கூட காவல்துறையில பெண்கள் இருப்பாங்களே, பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு திமுக பாலியல் வன்கொடுமை செஞ்சானா இல்லையா? அவனுக்கு எப்படியா திரும்ப நாட்டை கொடுக்குறீங்க? திமுக காரனுக்கு பொண்ணு கொடுக்க யோசிக்கின்ற இந்த சமூகம், திமுக காரனுக்கு 8 கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டை எப்படி கொடுக்குறீங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு வேண்டாமா? சரியான முறையில் பிள்ளைங்க 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறாங்களா, 4 மணிக்கு திரும்பி வருமானு உறுதி இல்லை. ஏன்? எந்த பாலியல் வன்கொடுமை வழக்கம் முறையாக உண்மையாக நடப்பதில்லை. அதான் காரணம். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் எங்க கட்சியை பாருங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், எல்லாத்துலயும் 40 நாடாளுமன்ற தொகுதி இருக்கா தமிழ்நாடு புதுச்சேரியில. 40ல் சரிபங்கு 20 பேருக்கு பெண்களுக்கு 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் பெண்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த கட்சியிலாவது இது உண்டா? பெண்ணை தலைமையேற்று நடக்கக்கூடிய அதிமுக இது நடந்திருக்கா? இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் சரிபங்கு 117 சட்டமன்ற தொகுதிகளில் பெண்களை வேட்பாளராக களமிருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். உலகத்திலே பாலின சமத்துவத்தை சொல்லில் இல்ல, செயலில் காட்டிய ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஏன் செஞ்சார்? ஏன்னா ஈழத்துல பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று முழங்கி பெண்களை களமிறக்கினான். பெண்களுக்கு அடுப்பு கரண்டி ஊதுகுழலை கொடுத்த சமூகத்திலிருந்து பெண்கள் கையில் துவக்கேந்தி இன விடுதலைக்கு ஈடுபடுத்தியவன் எங்களுடைய தேசிய தலைவர், தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வழியில் நாங்கள் கட்சி நடத்துகிறோம். நாங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொடுப்போம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், தனியாக தான் வந்தேன். ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சிக்காரி, நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் கலந்துக்க போறேன். நான் அங்கிருந்து வருவேன். பெண்களுக்கு என்று ஒரு திமிர் இருக்கணும். சீனா $19 ட்ரில்லியன் எக்கானமி, உலகத்தில் 2வது பொருளாதாரம். வியட்நாம் நாட்டுக்காரன் நம்ம தூத்துக்குடியில் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். ஜப்பான் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியில் அரசியல் நிலைத்தன்மை இல்லை, இருந்தாலும் பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்ன?
100 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கான விடுதலையை கொடுத்துட்டான். பெண்கள் கல்வி கற்க அனுமதிச்சான். பெண்கள் சுதந்திரமாக வந்து வேலைகளில் பணியிடங்களில் வந்து பணி செய்து அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை சீனா, ஜப்பான், கொரியா எல்லாம் கொடுத்தா. அதனால இன்னைக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கான். நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால் ஆண்கள் நீங்கள் மட்டும் உழைத்தால் போதாது. உங்களுக்கு சமமாக இங்க சமூகத்தில் வாழக்கூடிய பெண்கள் கல்வியில வேலை வாய்ப்புல சமபங்கு பெற வேண்டும். அப்பத்தான் இந்த சமூகம் உயர்ந்து நிற்கும். எங்கள் அண்ணன் சீமான் சொல்றாரு, இப்போ நான் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, வெறும் அரசியல் இருக்கேன். அதனால அரசியலில் வாய்ப்புகள், அரசியல் களத்தில், அரசியல் போட்டியிடுற களங்களில், சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் சரிபங்கு பெண்களுக்கு வழங்குறேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டதென்றால் அமைச்சரவையில் தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அமைச்சரவையில் சரிபங்கு பெண்கள் இருப்பார்கள் என்று அறிவித்த ஒரே கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் யார் இருக்காங்க? இருக்கக்கூடிய பெண்கள் 2 பெண்களும் வாரிசு பெண்கள். கீதா ஜீவன் யாரு? கருணாநிதியின் முரட்டு பக்தன், என் பெரியசாமியின் மகள். அதை தாண்டி அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. இது கீதா ஜீவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய, பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முட்டைலாம் ஏங்க கூமுட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், முட்டைக்கு மேலே நாங்கள் கருப்பு மை வச்சுருப்போங்க, அந்த மை முட்டைக்குள்ளே இறங்கி முட்டை கூமுட்டையாக ஆயிடுச்சுன்னு சொன்ன கூமுட்டை தான் இந்த கீதா ஜீவன். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் அப்படி இல்லை. எனக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும், என் முன்னே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அக்கா தங்கைகளுக்கும், அண்ணன்மார்களுக்கும் எந்த விதமான ரத்த உறவும் இல்லை. எங்களுக்கு இருப்பதெல்லாம் லட்சிய உறவு ஒன்று மட்டும்தான். ஆனாலும் சொல்றோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு சமபங்கு. நாடு முன்னேறும்னா எப்படிங்க முன்னேறும்? இப்படித்தாங்க முன்னேறும். நாங்கள் வந்தால் இப்போ விஜய் சொல்றாரு என்ன சொல்றாரு? நீட் தேர்வு எப்படி ரத்து செய்வாங்க? நீங்க சொன்னா செஞ்சிருவாங்களே? ஒரே ஒரு கேள்வி தானே. நாங்கள் இந்த முறை மே மாதம் தேர்தல் நடக்குது, மே மாதம் ரிசல்ட் வருது, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது. நீட் தேர்வு நடத்தக்கூடிய தைரியம் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு தமிழ்நாட்டில் வருமா? ஏன் வராது? நான் வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று மோடிக்கு தெரியும், அமித்ஷாக்கு தெரியும். அதனால நடத்த மாட்டான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா காவிரி உரிமை மீட்கப்படும். கர்நாடகக்கார மேகதட்டை பத்தி பேசவே மாட்டான். ஏன் பேச மாட்டான்? நாங்க தான் இங்க மோயார்ல தடுப்பணை கட்ட போறோம்ல, மோயார்ல அணை கட்ட போறோம்ப்பா. நாம் தமிழர் கட்சி சும்மா இல்ல. கர்நாடகக்கார மேகதட்டு அணையை கெட்டுறோம்னு சொன்னா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாதிரி கெட்டாதீங்க நாங்க கடிதம் போடுறோம், கடிதாசி போடுறோம். மேகதட்டு அணையை உங்ககிட்ட இருந்து மறக்க வைக்கணும்னா நான் மோயார்ல, முதுமலையிலிருந்து உருவாகக்கூடிய மோயாடுல திருப்பி நான் அணையை கட்டி ஒட்டுமொத்த தண்ணீரும் தமிழ்நாட்டு மக்கள் தான் கபினிக்கு கிடையாது அடைச்சு வச்சா நீ எப்படி மேகதட்டு கட்டுவேன்? எப்படி கட்டுவேன்? ஏகப்பட்ட திட்டம் இருக்கு, மண்டைக்குள்ள இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க விஜய் வந்து பார்த்து படிச்சாரு. இப்போ பிரச்சனை வந்து வேட்பாளர் விஜய் கிடையாதுப்பா. மதுரை மாவட்டத்தில் என்னென்ன தொகுதி இருக்குன்னே தெரியாது. பிரச்சனை தான். மதுரை மத்தியா, மதுரை கிழக்கா, மதுரை மேற்கா, மதுரை தெற்கா, மதுரை வடக்கு, மேலூர், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான். இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த தொகுதி இருக்குன்னு தெரியணும்ல. தெரிஞ்சாத்தானே நீ படிப்ப. ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, நான் பெருமைக்கு சொல்ல, எங்கள் அண்ணன் சீமான் அப்படிங்கிறதுக்காக நான் பெருமைக்கு பேசல. நீங்கள் யாருன்னாலும் கேட்டு பாருங்க, எங்கள் அண்ணன் சிட்டி ரோபோ படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த ரோபோ நிற்கும் பார்த்தீங்களா, எல்லாரும் குண்டக்கு கேள்வி கேட்பாங்க, ரோபோ பதில் சொல்லிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு ஆடிட்டோரியத்தில், ஒரு கலையரங்கில் நிற்க வைங்க. அவர்கிட்ட ஒரு மைக்கு, நீங்கள் யாருனாலும் கூட்டுவாங்க. 234 தொகுதியில் எந்த தொகுதியை பற்றி எதனாலும் கேள்வி கேளுங்க, எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்லுவார். ஒவ்வொரு தொகுதியோட டோப்போகிராஃபி என்ன, ஆந்த்ரோபாலஜி என்ன. ஒரு அண்ணன் கேட்டுட்டு இருக்கிறப்ப நான் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். வால்பாறையை பற்றி பேசுறாப்புல. வால்பாறை எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? மலை சார்ந்த பகுதி தான் தொகுதி அப்படின்னு நினைப்பாங்க. மலை உச்சி போனோம், உச்சிக்கு அந்த பக்கம் போனால் தான் வால்பாறை வரும்னு. அதான் வால்பாறை கீழே ஆனமலை இருக்குல்லடா அப்படின்னாப்புல. அடா பாவி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம கிட்ட கேள்வியை கேட்குறாங்களாங்கிற மாதிரி எல்லா தொகுதியை பற்றியும் அக்கு வேறு ஆணி வேறாக அறிந்து கொண்டு வச்சிருக்கிறது தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஒவ்வொரு குன்னூருக்கு வந்தீங்கன்னா குன்னூருக்கு என்ன பொருளாதார திட்டம், என்ன திட்டம் விஜய் பேசுவாரா? எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவாங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தலையில் இருக்கிறது வெறும் மூளை இல்லை, பல டிவிகள் இருக்கக்கூடிய மெமரி ஸ்பேஸ், மெமரி கார்டு எல்லாம் தட்ட வரும்.
தட்ட வரும். எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே குன்னூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரு தம்பி ரோஷன் அவர்கள் இந்த மதுரை மாநாட்டுக்கு போய் இறந்துட்டார். அவர் வேற கட்சிக்கு சேர்ந்தவராக கூட இருக்கட்டும், அவரும் போய் சீமான் ஒலிகன் கூட மதுரை மாநாட்டில் முழக்கம் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த மண்ணுக்கு தம்பி ரோஷன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் இரங்கல் சொல்கிறோம். இனிமேல் இந்த மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன பிள்ளைகளை கட்சி மாநாடுகளுக்கு அனுப்பும்போது பார்த்து பத்திரமா அனுப்புங்க. தம்பி ரோஷன் அவர்களை இழந்து வாழக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினருக்கு, அவங்க அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க, அம்மாவிற்கு, அவங்க கூட பிறந்தவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இதை கட்சிக்காக செய்யலை, நாங்கள் மனித நேயவாதிகள், நாங்கள் உயிர்ம நேயவாதிகள், அதனால் நாங்கள் இதை செய்கிறோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இங்கே எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரலாம், எல்லாரும் பெரிய கட்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மட்டும், குன்னூர் சட்டமன்ற தொகுதியை மட்டும் நாங்கள் எப்படி செய்வோம், எப்படி மேம்படுத்தும். இங்கே நீலமலையில் 3 சட்டமன்ற தொகுதி இருக்கா, குன்னூர், கூடலூர், ஊட்டி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும். நீங்கள் படிப்பதற்காக கீழே இறங்கி மேட்டுப்பாளையத்துக்கு, கோயம்புத்தூருக்கு வரணும் என்ற தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அரசு பொறியியல் கல்லூரி இந்த நீலமலை மாவட்டத்தில் இருக்கும். அதுவும் உயர்ந்த தரம் வாய்ந்த ஒரு பொறியியல் கல்லூரியாக இருக்கும். நாங்கள் உறுதியாக அதை செய்வோம். நீங்கள் படிக்கிறதுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், சென்னை வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் இங்கேயே கொடுப்போம். நீலமலையில் மட்டும் பால் பொருட்கள், மாடை பாருங்க, மாடை வெல்வெட்டில் போத்தின மாதிரி தோலோடு இருக்குது. அந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய பால் எவ்வளோ ருசியாக இருக்குங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் நீலமலையிலேருந்து கறக்கக்கூடிய பாலை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த தொகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், சீஸு, பல லட்சம் கோடி வருமானம் நீலமலை மாவட்ட உறவுகளுக்கு இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களிச்சா கட்டாயம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மிகப்பெரிய ஒரு நாடு இருக்கு. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சிற்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி, செந்தமிழ் நாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக ஒரு நல்லாட்சி அமையும். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்த கூட்டம்